காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மயில் பாஞ்சி பாஞ்சி அவங்களோட ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வர்றவங்களுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜரும் பார்க்குறாரு, ஓகேப்பா பொண்ணு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த நேரம் அந்த ஹோட்டலுக்கு யார் வராங்க அப்படின்னா நம்மளோட சக்திவேல் அண்ட் குமார் வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே மேனேஜர் போய் வெல்கம் பண்ணுறாரு. அடடே சக்திவேல் அண்ணா வாங்க, நம்ம கடைக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுறாரு. லைக் அவங்க வந்துட்டு யாருக்கிட்டையோ பணம் வாங்குறதுக்கு சக்திவேல் வந்தாராம். ஸோ அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாராம். சரி அப்படியே உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சக்திவேலும் குமாரும் உள்ளே வராங்க. ஸோ இதை பார்த்ததுமே மயிலுக்கு ஷாக்கு. ஒய்யோயோ நம்ம எதிரி குடும்பம் இங்கே வந்துருச்சு, நம்ம இங்கே சப்ளை வேலை பார்க்குறத மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கிழிச்சு தொங்க விட்டுறாடுங்க, நம்ம இதனால் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் சக்திவேல் குமார் மேனேஜர் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்மளோட மயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்த்ததுமே அப்படியே டேபிளுக்கு அடியில் போய் குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க, மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெனு கார்டு எடுத்து மூஞ்சி மறைச்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜர் நோட் பண்ணுறாரு. என்ன இந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு இவங்ககிட்ட பேசிக்கிட்டே நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேனேஜர் சொல்கிறாரு, ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த டேபிளை கவனிச்சுக்க வேண்டிய வேலை தங்கமயில் தான். பட் அவங்க தான் வந்து இவங்களை பார்த்ததுமே வெளியே ஓடிடுறாங்க, மாட்டிக்குவோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ மேனேஜர் கேட்குறாரு இன்னொருத்தங்க கிட்ட, இந்த டேபிள் யாருமா பார்ப்பாங்க அப்படின்னு போது, சார் அந்த புது பொண்ணு சார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஒருவேளை தங்கமயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சக்திவேலுக்கு டவுட் வந்திருக்கும். பட் எனிவேஸ் அவங்க புது பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே மேனேஜர்ன்ட்டு எங்கே அந்த பொண்ணு போச்சு பாருங்கண்ணே, இப்படி தான் வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படின் போது சக்திவேல் ஆமாங்க எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க, சும்மா உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாரோ வந்து சப்ளை பண்ணுறாங்க. நம்மளோட குமார் அண்ட் சக்திவேல் 2 பேரும் நல்லா ரசித்து சூப்பராக இருக்குல்ல ஹோட்டலில், செமையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வெளியே நின்று தங்கமயில் பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ எவ்வளோ நேரமாக இவனுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, மேனேஜர் வேறு 5 நிமிஷம் வெளியே போனாலே போதும் பிடிச்சி திட்டுன்னு திட்டுவார். இவனுங்க வேறு ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ நேரம் தான் வெளியே நிற்கிறது, சீக்கிரம் சாப்பிட்டு தொலைங்களேடா அப்படின்ற மாதிரி வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் நம்மளோட சக்திவேல் சாப்பிட்டுட்டு குமார் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அப்போ போய் பணத்தை கொடுக்குறாரு நம்ம சக்திவேல். அப்போ அந்த மேனேஜர் சார் வேண்டாம் அண்ணே வேண்டாண்ணே, நம்ம பணம்லாம் வாங்க வேணாம், உங்ககிட்ட போய் எப்படி நான் பணம் வாங்க முடியும், வேண்டாண்ணே அப்படின் போது அங்கே நம்மளோட தங்கமயில், ஐயோ இந்த ஆள் பணம்னா எப்படி பறப்பாரு, வாங்கி தொலைய வேண்டியதானே, இப்போ சீக்கிரம் வாங்கினதானே அவங்க கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அவர் அப்படிக்கா போனதுமே இப்படிக்கா நம்மளோட தங்கமயில் மறுபடியும் உள்ள வராங்க. மேனேஜர் பிடிச்சிட்டார். மா நில்லு, நீ பாட்டுக்கு எங்கே போயிருந்த, 3/4 மணி நேரமாக உன்னை ஆளையே காணோம், எங்கே போயிருந்தேன், எங்கே பக்கத்து ஹோட்டலில் இருந்து சாப்பிட போயிருந்தேன் அப்படின் போது, இல்லை சார் அப்படின்னு. ஆமாம் நான் உனக்கு கவனிச்சுட்டே இருக்கேன், நீ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ எடுத்து ஒளியிற, எங்கேயாவது ஓடி போயிடுற, இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் யாரோ ஒருத்தங்க வந்திருக்கும் போது இப்படி தான் நீ ஒளிஞ்சிக்கிட்ட எங்கேயாவது போயிடுற, என்னம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிறியா, வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டியா, இல்லை ஜெயிலேருந்து ஏதாவது ஓடி வந்துட்டியா, உன்னை வேலைக்கு சேர்த்து நான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க முடியாது அப்படின் போதுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் அப்படிலாம் தப்பான பொண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்லி தங்கமயில், ஏன்னா எனக்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன், அதனால நான் வேலைக்கு வரேன், ஆனால் ஹோட்டலில் வேலை செய்கிறேன்றது என் ஃபேமிலிக்கு தெரியாது, ஹோட்டல் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாதுன்னு வாங்க, அதனால தான் சார் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், பட் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்லை சார் அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க. ஒரு செகண்ட் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது சில நேரம் மயிலை பார்க்கும்போது, ஏன் அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஓகே, இப்போ பெரிய பெரிய வில்லத்தனத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தங்கமயிலை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மேனேஜரும் சரி எதுக்கு எடுத்தாலும் அழாத போமா அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த சூனியக்காரி சுகன்யா இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்மளோட இவருக்கு பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் எடுக்கவே மாட்டுறாரு, அவரும் கட் பண்ணி விடுறாரு. இந்த பைத்தியம் விடுற மாதிரி இல்லை, அது ஒரு சைக்கோ. ஆக்சுவலி வந்து ஒரு உறவு முறையை தப்பாக பேசுகிறதும், ஒரு நார்மலாக இருக்க ஃபேமிலிக்குள்ளே அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசுகிறான்னா அவளாம் ஒரு சைக்கோபாத் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் 28வது தடவை தான் நம்மளோட பழனி எடுக்கிறார். அதான் அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன 28 தான் ராசியா, இத்தனை நேரம் நான் கால் பண்ணி இப்போ தான் எடுக்கிறேன் அப்படின் போது, எதுக்கு கால் பண்ண அப்படின்னு அவர் கேட்குறாரு. வீட்டுக்கு வா அப்படின்னு. வீட்டுக்கெலாம் வர முடியாது, எதுக்கு நான் வரணும் அப்படின்னு பழனி கேட்குறாரு. எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, மாப்பிள்ளை எங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பழனியை கூப்பிடும்போது, அப்படிலாம் வர முடியாது அப்படின்ட்டார் மனுஷன். என்ன என் குடும்பத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்டதும், ஆமாம் என் குடும்பத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினால அப்போ உன் குடும்பத்து முன்னாடி நீ அசிங்கப்படு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க இருந்துட்டு, இங்கே பார் இப்போ நீ வரலன்னா நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு. போய் தொலை அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உடனே கட் பண்ணிட்டாரு. அவங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க, கட் பண்ணிட்டார் போடி அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு கண்டுக்கவே இல்லை. இவங்க அப்படியே வில்லத்தனத்தில், ஐயோ என்ன சூனா போனால் நம்மளோட திட்டமெல்லாம் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் தான் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கிளம்புற டைம் ஆகுது. கரெக்டாக நம்ம சரவணன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, "தங்கமயில் நீ கிளம்ப போறியா?" அப்படின்போது, "ஆமாம் மாமா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்" போது, "தங்கமயில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏன்னா நாளைக்கு லீவ் சொல்லியிருக்க இல்லையா, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வேலை இருக்குது, நீ பஸ்லேயே வந்துரு" அப்படின்னு. "எதுக்கு மாமா நாளைக்கு லீவ் சொல்லியிருக்கீங்க?" அப்படின்னு தங்கமயில் கேட்கும்போது, "ஏய் நாளைக்கு அரசியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்போ லீவ் சொல்லணும்ல, ஏன் நீ சொல்லலையா?" அப்படின்போது, ஆமாம் மாமா, லீவ் சொல்லணும்ல, நான் காலையிலே சொல்லிட்டேன், மறந்துட்டேன்" அப்படின்னு. "சரி, நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பஸ்ஸில் வந்துருன்னு" சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ அந்த மேனேஜர் கிட்ட ஆல்ரெடி லீவ் போட்டதுக்கே அவன் அந்த திட்டினா, சரி மறுபடியும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பேட்டா காசு எப்போதும் கொடுக்குற மாதிரி கொடுத்ததுமே அவங்க அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. "என்னம்மா எப்போதுமே காசை வாங்கினா பறந்துட்டு கிளம்புவா, இன்றைக்கி என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்குது?" அப்படின்போது, "சார் நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார்" அப்படின்னு. "என்னம்மா நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீவ் போடுவா, இப்போ 2 நாளைக்கு மட்டும் தான் லீவ் போட்டு வந்த, அப்புறம் நாளைக்கு லீவ் கேட்குறேன், நாளைக்கு வேறு முகூர்த்த நாள், நிறைய ஆர்டர்ஸ் வரும், ஆல்ரெடி 2 பேர் லீவில் போயிட்டாங்க, நாளைக்கு நான் வந்துட்டு அப்புறம் நான் வந்து உட்காந்து சப்ளை பண்ணிட்டு இருக்க முடியுமா?" அப்படின்போது, "சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை லீவ் கொடுங்க, நாளைக்கு என்னோட நாத்தனார் வந்து பொண்ணு பார்க்க வராங்க" அப்படின்போது, "உன் நாத்தனாரை தானே பொண்ணு பார்க்க வராங்க, பொண்ணு பார்க்க வரல, உனக்கு எதுக்குமா லீவ்?" அப்படின்போது, "இல்லை சார், நான் வீட்டுக்கு மூத்த மருமக, நான் இல்லைனா அங்கே நல்லா இருக்கா சார், ப்ளீஸ் சார் ஒரு நாள் லீவு தாங்க சார், இந்த ஒரு நாள் லீவ் கொடுங்க எனக்கு போதும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை உடம்பு முடியல எதுவாக இருந்தாலும் நான் வந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார்" அப்படின்னு கெஞ்சுறாங்க. கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அழுதுகிட்டே, "சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை எனக்கு லீவ் கொடுங்க சார்னு" கெஞ்சினதும், "சே எதுக்கெடுத்தாலும் இவ அழுது தொலைகிறாளே" அப்படின்ற மாதிரி, "சரி இந்த ஒரு தடவை லீவ் எடுத்துக்கோ" அப்படின்னு அவரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. தங்கமயில் ரொம்ப ஜாலியாக, "சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து சரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம பழனி அங்கே நிற்கிறாரு. ஐயோ என்னது இது, பழனி சித்தப்பா இங்கே நிற்கிறாங்க, ஒருவேளை சக்திவேல் எதுவும் பார்த்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்து அதை கேட்குறதுக்காக தான் இங்கே பழனி நிற்கிறாரோ, ஏன்னா சக்திவேல் அங்கே வந்து ஹோட்டலில் இவங்க தங்கமயில ஒருவேளை பார்த்துருப்பாரோ, பார்த்து அவர் ஏதாவது பழனி கிட்ட சொல்லி கொடுத்து அதுக்காக பழனி கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுறாரோ. அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறது எல்லாமே ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அந்த அரண்டவன் கணக்கு இருண்டதெல்லாம் பேயின்வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம தங்கமயிலுக்கு பயத்தோடு இருக்காங்க. பார்த்துட்டு பழனியை பார்த்துட்டு கேட்குறாங்க, "சித்தப்பா" அப்படின்போது, "தங்கமயிலே நீ என்னம்மா இங்கேருந்து வர, உன் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கா?" அப்படின்போது, ஆமாம் சித்தப்பா" அப்படின்னு. "சரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியான் போது, ஆமாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்றாங்க. "எவ்வளோ லேட் ஆகுது இல்லைம்மா, இவ்வளோ நேரமாம்மா வேலை செய்வ" அப்படின்போது, "என்ன சித்தப்பா பண்ணுறது, இப்போ நீங்களும் பாருங்கள் காலையிலேருந்து இந்த இவ்வளோ நேரம் டெலிவரிக்காக இங்கே நிற்கிறீங்கன்றீங்க, அவங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் வேலை தானே சித்தப்பா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்க்கைன்றது அப்படி தானே" அப்படின்ற மாதிரி 2 பேரும் வாழ்க்கை தத்துவத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பழனி சொல்கிறாரு, "இங்கே பஸ்ஸு வேறு அடிக்கடி வராதுமா" அப்படின்போது, "ஆமாம் சித்தப்பா, பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, 2-3 பஸ்ஸு மாறி போகிற மாதிரிலாம் இருக்கும்" அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக பாண்டியன் பழனிக்கு கால் பண்ணி, "ஓகே இப்போ டெலிவரி எல்லாம் போதும், நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்மளோட பழனி சொல்கிறாரு, "சரிம்மா எனக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, மச்சான் தான் கூப்பிடுறாங்க, அப்போ நீ வா, நான் உன்னையும் உங்கள் சேர்த்தே ட்ராப் பண்ணிடுறேன், நீ எதுக்கு பஸ்ஸில் போய்க்கிட்டு" அப்படின்னு. "சரி சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க, கிளம்பிடுறாங்க. அங்கே வீட்டில் கட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோமதி அண்ட் சுகன்யா 2 பேரும் உட்காந்து துணி மடிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சுகன்யா கிட்ட வந்துட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க, "இங்கே பாருமா, நாளைக்கு அங்கே இங்கெல்லாம் போகாத, வீட்டில் இரு" அப்படின்போது, "ஏன் நான் எங்கே போகிறேன்" அப்படின்னு சுகன்யா கேட்கும்போது, "உங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறாங்களாம், போகாத, நாளைக்கு அரசியை பொண்ணு பார்க்க வராங்களா" அப்படின்போது, சரி அத்தாச்சி, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா" அப்படின்போது, "ஐயோ அந்த குமார் ஏதாவது பண்ணிடுவான், அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதா நல்லது" அப்படின்றாங்க. "சரி சமையலெல்லாம் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க சுகன்யா. ஏன்னா சுகன்யா ஒரு ஊருக்கே சமைச்சவங்களாம், ஒரு குடும்பம் தானே, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்க போகிறோம், அவ்வளோதானே, அவங்களுக்கு சேர்த்து நானே சமைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பழனி அண்ட் தங்கமயில் 2 பேரும் வராங்க. அப்போ கோமதி பார்த்துட்டு, "என்ன சித்தப்பாவும் பொண்ணு ஒன்றா வரீங்க, அந்த உறவு முறையை மறுபடியும் மென்ஷன் பண்ணணுன்றதுக்காகவே இந்த டயலாக் வச்ச மாதிரி இருக்குது" அப்படின்போது அவங்க கேட்குறாங்க, "சித்தப்பாவும் பொண்ணு ஒன்றா வரீங்க" அப்படின்னு கோமதி கேட்டதுமே அவங்க சொல்கிறாங்க, "தங்கமயில் நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன், சித்தப்பாவை பார்த்தேன், சித்தப்பா அதான் வீட்டுக்கு போகிறேன்னாங்க, நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். சரிம்மா நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, உனக்கு டீ தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டாங்க. சுகன்யா அண்ட் பழனி தான். ஸோ சுகன்யா அப்படியே முறைச்சிக்கிட்டு, "ரூமுக்கு வாங்க" அப்படின்றாங்க. அவர் எதுக்கு அப்படின்போது, "நான் இந்த ரூமு ஹால் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், கேட்க வேண்டியது அப்புறம் ஹால்லே நின்று கேட்டுருவேன், உங்களுக்கு தான் அசிங்கமாக போகும்" அப்படின்போது சரி அவர் ரூமுக்கு போகிறார். போனதுமே, "நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், நான் கால் பண்ணால் நீ வரமாட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாலும் நீ வரமாட்டேன், ஆனால் தங்கமயில் கூட ஊர் சுற்றிட்டு வரியா" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் என்னடி பேசுகிற, வாயை கழுகு, தங்கமயில் யாரு, சரவணனோட வைஃப், எனக்கு அவள் பொண்ணு மாதிரி, அவள் கூட போய் ஊர் சுற்றிட்டு வரியான்ற" அப்படின்போது, "ஆமாயா
மீனா, ஆமா உனக்கு என்னெல்லாம் பிடிக்காது, நான் ஏதாவது கேட்டா செய்ய மாட்டேன். ஆனா உனக்கு மீனா ஏதாவது சொன்னான்னா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிரிச்சு சிரிச்சு பேசுவ, தங்கமயில் கூட ஊர் சுத்திட்டு வருவ. என்னையா நினைச்சிட்டு இருக்க அப்படின்போது, ச்சீ நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மம், வாயா வந்து இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்க, உறவு முறையை கொச்சப்படுத்திட்டு இருக்க, இதுக்கு மேல பாரு அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு அவர் ரூம்லேருந்து கிளம்புறாரு. உடனே இவங்க அவரை போய் தடுத்து நிறுத்துறாங்க. நில்லு நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்போது, பா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. யாரா இவ, எதுக்கு எனக்கு புரியல, இந்த இதுக்குள்ளே எதுக்கு இப்படி ஒரு ட்ராக்கு அப்படின்றதே தெரியல. ரிலேஷன்ஷிப்லாம் தப்பாக பேசுகிறாங்க, அவங்க அப்பா பொண்ணு உறவு முறையாக இருக்குது. இவ இது வரைக்கும் இன்னும் ராஜியை மட்டும்தான் பேசல. அவன் தங்கமயில பேசியாச்சு, மீனா பேசியாச்சு, நாளைக்கு ராஜியை பேசுவா. ஏன் நாளைக்கு இவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அதை வந்துட்டு பழனி எடுத்து கொஞ்சினா கூட அந்த பிள்ளைய ஏன் நீ தூக்குனன்னு கூட நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் ஏன் உள்ள வச்சு இதையே ஒரு ஸ்டோரி பிளாட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது. ஸோ பாப்போம் எப்போ பழனி உண்மையை சொல்கிறாரோ அப்போ தான் அவங்களோட ட்ரூ ஃபேஸ் எல்லாருக்கும் ரிவீல் ஆகுன்றது தான் உண்மை. ஸோ பாப்போம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.